ஃபுட்டு பத்தி பேசி ஆகணும். இந்த சீசன்ல ஃபுட்டுக்காக நிறைய சண்டைகள் வந்தாச்சு. அப்ப சம்மந்தியில ஆரம்பிச்சு இப்ப தயிர் பால் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப மஞ்சரி கேட்டப்ப அந்த மாதிரி தனியா எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரவா லட்டு தனியா பண்ணி வச்சாங்க. இந்த பாயிண்ட் நேத்து நீங்க சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குல்ல, இப்பயாச்சும் பேசாம இருக்கலாம்ல. இப்பயும் வந்து அந்த திருட்டு பிரியாணி கடை நைட்டு திறந்துட்டு இருக்காங்க ப்ரோ. நாங்க பிரியாணி பண்ணல, பூண்டு சாதமும் பால் சாதமும் பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆமா, இது நான் அப்பவே போன வார எபிசோட்லயே சொன்னேன்ல, இது வந்து திருட்டு சாப்பாடுன்னு யாரோ ஒருத்தராவது ரோஷமா ஒரு கேள்வி கேட்கணும். அது ரொம்ப லைட்டா எடுத்தாங்க. விஜய் சேதுபதி லாஸ்ட்ல கியூட்டா இருக்குன்ட்டாரு. ஹவுஸ்மேட்ஸும் யாரும் வந்து அதுக்கு ஒருத்தர் கூட அதை வந்து கண்டிக்கல. அதனால அதை ஒரு ஃப்ரீடமா எடுத்து இன்னொரு தடவை அவங்க வந்து பண்ணிருக்காங்க பாருங்களேன். இப்போ உரைக்கும் எல்லாருக்கும். பால் சாதமே இருந்தாலும் இனிமே உரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு இது வேற ரீசன் வேற. இது நம்ம நேத்து அட்ரஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எபிசோட்ல வந்துச்சு. பட் இவங்க மட்டும் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, மத்தவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மஞ்சரிக்கு எதிராக தனிப்பட்ட முறையான தாக்குதல் மட்டும்தான். கண்டிப்பா இது விஜய் சேதுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த பாயிண்ட். இது மஞ்சரிக்கு எதிரான ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அவரு. இதுதான் ஜாக்லினோட ஈவில் குணம். ஆனா ஈவில் வேஷம் போட்டு கொடுக்கறப்போ இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க.